ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது என்ன வீடியோனா, நான் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து ரீல்ஸாக போடுறேன். இனிமேல் கண்டென்ட் மேக் பண்ணி போடலான்னு இருக்கேன். இது போடலாமா வேணாவான்னு நாளைக்கு நான் 5 to 6 வரையும் லைவ் போடுறேன். நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன கொஷின் கேட்கணுன்னாலே நாளைக்கு லைவில் கேளுங்க. மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு யூடியூப்பு நான் ரீல்ஸ் பண்ணுவேன். இன்ஸ்டாவில் 68K ஃபாலோவர்ஸ் இருக்குது. நீ யூடியூப்பில் போடுமா, உனக்கு வரும் அமௌண்ட் வரும்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால தான் நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற போது யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பேபி இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் செக்கப் போயின்னு என்னால் டயர்டாக ஒரு 3 மாதம் நான் எழவே முடியல என்னால். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்பப்போ போடுவேன். அதுக்கப்புறம் ஃபாலோவர்ஸ் ஏறுவாங்க, அப்படியே இறங்குவாங்க யூடியூப்பில். அதனால் நான் இப்போ வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகிறதுனால யாரும் என்னை திட்ட வேணாம். என் பொண்ணுக்கு 11th month ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி வேலைக்கு போகலாம், கிடைக்கிற போதே எந்த வாய்ப்பும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. கிடைக்கிற போதே போனால் தான் அந்த வாய்ப்பு திருப்பும் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். கிடைக்கிறக்குள்ளேயே யூஸ் பண்ணிக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு பெரியவங்க நிறைய பேர் பழமொழி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நான் இது பண்ணேன். வேலை கிடச்சிருச்சு. 1 month போயிட்டேன். நான் இப்போ 2nd month நான் போயிருக்கேன். எந்த கம்பெனி அந்த மாதிரிலாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு கம்பெனி ரூல்ஸு. அதனால தான் நான் சொல்லலை. இல்லைன்னா கூட நான் சொல்லியிருப்பேன். நாளைக்கு லைவ் போடுறேன். எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆதரவு கொடுங்க. எனக்கு இந்த யூடியூப்பில் அமௌண்ட் வரும் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியவே தெரியாது. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவேன். 10 million 20 million அவ்வளோலாம் போயிருக்கு வியூஸு. நீ அதில் வரதை நீ இதில் போடுமா அப்படின்னு நிறைய பேர் இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் போடுறேன் யூடியூப்பில். நாளைக்கு லைவ் போடுறேன். என்கிட்ட என்னென்ன கொஷின் கேட்கணுமோ அதெல்லாம் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன். பாய்.